ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பர்த்டே ப்ரிப்பரேஷன் இதில் வந்து 2 days vlog இருக்குது. நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னுட்டு மறக்காமல் வீடியோட எண்டு வர பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என் பையனுக்கு பர்த்டே. ஸோ அதனால் அவனுக்கு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறக்காண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்கிறதே. ஸோ வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸு வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்ஸு கலெக்ஷன், சரிங்களா? ஸோ இந்த ஷாப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 floors இருக்குது. இங்கே எல்லா விதமான துணிகள், செப்பல்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள். பக்கத்துலேயே அசோகாங்கிறது இது வந்து துணிக்கடை. இது பக்கத்துலேயே ஜுவல்லரி கடையும் இருக்குது, டைமண்ட் கடையும் இருக்குது. எல்லாமே இங்கேயே இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு மேரேஜுக்கு நம்ம என்னென்ன வாங்கணுமோ அதை எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 5 floors இருக்குது. நம்ம நினச்சது இங்கே கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியும் ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கடை வந்து சின்ன கடை கிடையாது. இந்த ஏரியாவிலேயே ஃபஸ்ட்டு பெரிய கடைனா இது தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கேரளாவில் இருந்து கூட நிறைய மக்கள் வந்து இங்கே தான் வந்து இப்போ மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் சாரீஸ் எடுக்கக்காண்டி இங்கே தான் வராங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஷாப்பு இருந்தாலுமே இதுக்கு இந்த அசோகாவுக்குன்னுட்டு ஒரு மேரேஜுக்கு பட்டு சாரீ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலானது, பேர் வாங்கின கடை வேறு. ஸோ அதனால் உங்களுக்கே பார்த்தா தெரியும், இது சாதாரண கடை கிடையாது, கடல் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஷாப் இது. சரியான வெயிலுங்க. உங்கள் ஏரியாலலாம் வெயில் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்குது. ஸோ பையனுக்கும் பொண்ணுக்கும் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாங்கிறக்காண்டி சைக்கிள் வந்து எடுத்திருந்து. ஸோ எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து கிளம்பியாச்சு. வெயில் வெக்க தாங்க முடியலை. ஸோ இதுதான் வந்து அசோகா, சரிங்களா? இங்கே தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணினது. இப்போ வந்து கரெக்டான மதிய வெயில், அதனால தான் கொஞ்சம் மக்கள் க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸு, லொக்கேட் எங்கே இருக்குங்கிறதையெல்லாம் நான் கிளியராகவே நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வரலைன்னா வந்து பாருங்கள் ஒரு டைமு. ஸோ வெயில் தாங்க முடியலைங்க. ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிடலான்னுட்டு கரும்பு கடைக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஈவினிங் தாங்க வந்தோம். ஸோ அதனால் சரி எனக்குமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலான்னுட்டு சுடிதார் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ பாருங்களேன், அப்பா எதை எடுக்கிறதுனே தெரியல, அவ்வளோ கன்ஃபியூஷன். கொஞ்சம் ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் வந்து ஒர்த்தாக இருக்குங்க. குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். இப்போ இங்கே வந்து 5 floor இருக்கிறனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு போகவே வேண்டாங்க. எஸ்கலேட்டர் வழியாகவும் போய்க்கலாம், லிஃப்ட் வசதியும் இருக்குது. இல்லை எல்லா ஸ்டெப்புக்குமே நமக்கு வந்து படிக்கட்டுமே கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்பும் இருக்குது. ஸோ எது வழியாக நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண போகணுமோ போய்க்கலாம். அது போக கார் பார்க்கிங், நீங்கள் வந்து இப்போல்லாம் சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது கூட பண்ணிடலாம், பட் கார் பார்க்கிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. கடல் மாதிரி கடை எவ்வளோ பெருசாக இருக்குதோ அதை விடவும் பெருசாட்டு வந்து கார் பார்க்கிங், பைக்கு பார்க்கிங் எல்லாத்துக்குமே சூப்பரான ஸ்பெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த பயம் கிடையவே கிடையாது. இன்னொன்று மெயினாக பார்த்திங்கன்னா, நீங்கள் காலையில் வரீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்தாக்கி வெளியே போய் சாப்பிடணும், அந்த ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. இது முன்னாடியே பார்த்திங்கன்னா அசோகாவுக்கு முன்னாடியே கேன்டீன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அசோகாவுக்கு பின்பக்கமும் இதனோட ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. ஸோ வந்து நம்ம சாப்பாடுக்காண்டி வேறு ஹோட்டல் போய் சாப்பிடணுன்னு கஷ்டப்படவும் வேண்டாம். சாப்பாடுமே இங்கே வந்து நம்ம நான்வெஜ் வேணுமா, வெஜ் வேணுமா எல்லாமே ஒரே இடத்துல சாப்பிட்டுக்கலாம். இப்போ பர்ச்சேஸ் முடிச்சாச்சுங்க. ஸோ இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்.
சின்ன சின்ன இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். இப்போ வந்து நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோம். வெளியே பார்த்திங்கன்னா அசோகாவுக்கும் ஆப்போசிட்லேயே நமக்கு பஸ் ஸ்டாண்டுமே இருக்குது. பஸ் ஸ்டாண்டை பார்த்தாலே தெரியும், வில்லேஜ் கிடையாதுங்க, வள்ளியூருங்கிறதும் ஒரு சிட்டி தான். ஸோ நமக்கு எந்த டைம் வேணாலும் பஸ் வசதியுமே இங்கே இருக்குது. இது வந்து உங்களுக்கு எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்திருக்கோம். ஸோ தேவையான ஃபேன்சி ஐட்டமும் வாங்கிடலாம். இந்த ஷாப் பேர் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரா. வள்ளியூரில் ஃபேன்சி ஸ்டோருக்கு இதுவுமே கொஞ்சம் பாப்புலரான கடை தான். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, குவாலிட்டியாக இருக்கும். ரேட்டுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சொல்லலாம். ஸோ திங்ஸு நல்லாயிருக்கும். எப்போவுமே நான் வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறது இங்கே தான் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு எல்லா பர்ச்சேஸுமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். இனி அடுத்தால வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுங்க. ஃபைனலாக நம்ம நாளைக்கு பர்த்டேங்கிறதுனால குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சாதாரண ஹோல்சேல் கடை தான். ஸோ நமக்கு தேவையான பொருளை நம்மளே எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு பர்ச்சேஸுமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்தாச்சு. இனிமே இது வந்து ஃபஸ்ட்டு டே உள்ள வ்ளாக் தான் நான் போட்டிருக்கிறேன். நாளைக்கு வந்து பர்த்டே வ்ளாக் போடுவேன். இதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லாவே கொடுக்குறீங்க. அதே மாதிரி லாங் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.